ஐயோ! சாரதா பொழப்பாங்களா? சாரதா ஷெல்ஃப்ல ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்ருக்காங்க. அப்போ உள்ளேருந்து ஒரு கேமரா வந்து கீழ விழுகுது. ஷாக் ஆகி போன சாரதா அத ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அபூர்வா ஷோபாவ கொலை பண்ண வீடியோ அதில இருக்கு. அப்படியே உதறுது சாரதாவுக்கு. இப்போ முதல்லயே பிளான் பண்ணி ஷோபாவ கொலை பண்ணி, கிருஷ்ணாவ இந்த கொலைக்கு அவர் அறியாமலே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சாரதாவுக்கு புரிஞ்சிருது. அப்போ கிருஷ்ணா கொலை பண்ணல, செய்யாத கொலைக்கு பழிய ஏத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சாரதா, இத உடனே எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில கேமராவ தூக்கிட்டு கீழ வர்றாங்க. இந்த ரத்னம் எப்படா வந்து கேமரா கிடைக்கும்ன்ட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. கீழ வீட தொடச்சிட்டு இருக்காங்க. இந்த கேமராவ பார்த்தோன்னே இதா தான் இருக்குமோன்னு அவங்களுக்கு டவுட் வந்துருது. சாரதா பதட்டமா பூமிய தேடி வராங்க. பூமி அங்க இல்ல. டான்ஸ் அகாடமிக்கு போயிருக்காங்கன்னு சொன்னோனே, உடனே பூமிக்கு கால் பண்றாங்க. டான்ஸ் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தனால, பூமி வந்து கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம சாரதா டென்ஷனா நிக்கிறாங்க. ரத்னம் பின்னாடியே இருந்து வந்து கேமராவ புடுங்குறதுக்கு பார்க்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க சாரதா. ரத்னம் உடனே அபூர்வா கிட்ட போய் கேமரா சாரதா கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. உடனே அலர்ட் ஆன அபூர்வா ஒரு கில்லரை ரெடி பண்ணி சாரதாவை கொன்னுட்டு கேமராவை எடுத்துடுறதுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. சாரதா உள்ள வந்து லாக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்களா. பூமி வந்து வீட்டுக்கு வர்றாங்க. வந்து அத்தை அத்தைன்னு தேடுறாங்க. அவங்க எங்கேயுமே காணோம். இவங்க லாக் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருக்கனால பூமி கூப்பிட்ற சவுண்டும் அவங்களுக்கு கேட்கவே இல்லை. லைட்டா ஒரு தடவை சவுண்டு கேட்டு உடனே பூமி வந்துட்டாங்க போல நினச்சி கதவை ஓப்பன் பண்ணி கீழே இறங்கி போறாங்க. கரெக்டாக அவங்க இறங்கி போகிறதுக்கும் கில்லர் உள்ளே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. கில்லர் வந்து சாரதாவை ஷூட் பண்ண, கேமரா சோஃபாவை கடியில் போய் விழ, அப்படியே சாரதா ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துடுறாங்க. சத்தம் கேட்டு ஓடி வந்த பூமி அத்தை ரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த கில்லரை துரத்திட்டு ஓடுறாங்க. அந்த ஆள் எஸ்கேப் ஆயிடுறாரு. ககனுக்கு கால் பண்ணுறாங்க. ககன் வந்து சும்மா தான் பூமி ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு அந்த காலை வேணும்னே அட்டன் பண்ணாமல் இருக்கார். வேறு வழியே இல்லாமல் பூமி சாரதாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணுறாங்க. சாரதா பொழப்பாங்களா? என்ன ஆகும்? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.